குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் முதல் நபராக மகாகவி பாரதியாரை பற்றிய தகவல்கள் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான பெண்மணியை நம்ம சந்திக்க போகிறோம். நேத்திக்கு நிவேதிதா அம்மையார் குருவாக இருந்து மகாகவி பாரதியாருக்கு பல உபதேசங்களும் அறிவுரைகளும் கொடுத்து பெண்களை பற்றி அவருக்கு ஏற்கனவே இருந்த கண்ணோட்டத்தை மாற்றினவங்க. அதனால் அது ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த ஒரு பெண்மணியை நம்ம சந்தித்தோம். இன்றைக்கி இன்னொரு அற்புதமான பெண்மணியை சந்திக்க போகிறோம். இவங்களும் மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கையில் முக்கிய இடத்துல இருக்காங்க. இவங்களை பிரித்து பார்க்கவே முடியாது நம்மளால். நின்னை சரணடைந்தேன் செல்லம்மா, நின்னை சரணடைந்தேன் என்று தான் எழுதி இருக்கணும் மகாகவி பாரதியார். செல்லம்மாவுக்கு பதிலாக அவர் கண்ணம்மா என்று ஒரு பிரியத்தின் காரணமாக, அந்த காதலின் காரணமாக தன்னுடைய மனைவியை கண்டம்மா என்று அழைத்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுறாரு. எனக்கு எந்த விதமான கவலையும் கஷ்டமும் கொஞ்சம் கூட அண்டாத அளவுக்கு என்னை அப்படி தாங்கினியே செல்லம்மா அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். உண்மையாகவே செல்லம்மா பாரதியாருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காம இப்படி ஒரு பரோபகாரியாக தன்னுடைய கணவர் இருக்கிறாரு. அவர் எட்டயபுர சமஸ்தானத்தில் ஆஸ்தான பாடகராக கவிஞராக இருக்கும்போது நிறைய பொருள் ஈட்டினார். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வர்ற வழியில் எப்போ வேணால் அது தானம் போயிடும். யாராவது எதிரில் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்ம வீட்டுக்குன்னு இவ்வளோ வச்சுக்கிட்டு மீதியை கொடுப்போன்ற எண்ணமே கிடையாது. கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய மாபெரும் வள்ளலாக மகாகவி பாரதியார் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி ஏதாவது எடுத்துகிட்டு வருவாரா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்றது நித்தம் கவலைக்குரிய ஒரு ஜீவனாக செல்லம்மா வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு காலகட்டம். சமஸ்தானத்திலேருந்து வெளியேறி தேசபக்தி கொண்டு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக பல புரட்சிகளை பாரதியார் செஞ்சிட்டு இருக்கும்போது நித்தம் தலைமறைவாக வாழக்கூடிய நிலை. சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனாலும் விருந்தினர்களாக நிறைய பேர் அவருடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு செல்லம்மா சமைச்சிரு, சமையல் உடனே தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். அங்கே சமையற்கட்டில் ஏதாவது இருக்கா பொருள் அப்படிங்கிற கவலையெல்லாம் அவருக்கு வந்ததே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு விருந்தோம்பல், பரோபகாரம், தேசபக்தி, எழுத்து, இவ்வளவு தான் அவருடைய வாழ்க்கை. குடும்பத்தில் மனைவியை பற்றி கவலைப்பட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மனைவி மீது கொண்ட காதல் அதீதமாக இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வெளி உலக வாழ்க்கையில் எப்போதும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சகித்து கொண்டு இவ்வளோ பரோபகாரியாக இருக்கிறாரேன்னு நொந்து போனாலும் கூட அந்த வேதனையை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியாவது உணவு படைச்சு எப்படியாவது அந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்ற தன்னுடைய தார்மீக பொறுப்பை உணர்ந்து கணவருக்கு ஏற்ற மனைவியாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் செல்லம்மா. அவங்கள நம்மளால் மறக்கவே முடியாது. ஊருக்கு பெருமையாக இருந்த வாழ்வு கிடையாது அவங்களுடைய வாழ்வு. மகாகவி பாரதியாரை நம்ம உலகம் போற்றக்கூடிய மாமனிதராக பார்க்குறோம். ஆனால் செல்லம்மா வாழ்க்கையில் அவர் ஒரு சராசரி கணவருக்கும் கீழ்ப்பட்ட நிலையில், குடும்பத்துக்கு பெரிய ஆதரவு கொடுக்காத நிலையிலும் கூட அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு கணவரோடு அப்படி ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க. கவிஞன் அப்படிங்கும்போது விசித்திரமான பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளர இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசாக படாது. எப்போதுமே தேசபக்தியை பற்றியும் உற்றார் உறவினரை பற்றியும், ஒரு காக்கை குருவிக்கு பசி எடுக்குதே அப்படிங்கிறது தான் தோணும். தான் வீட்டில் ஒரு கைப்பிடி அளவு தான் அரிசி இருக்குது, அந்த அரிசியையும் தூக்கி தானமாக கொடுக்குற மனசு தான் அவருக்கு இருந்திருக்கு. அதோடு எப்போதும் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்தால் அவர் ஒரு முனிவரையும் மிஞ்சிருவார். அந்த அளவுக்கு அமைதியை விரும்பி நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டால் அவருக்கு உலகத்தில் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அப்படி உட்கார முடியுமா? தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்தது. கணவர்கிட்ட
என்னதான் கோபமாக பேசி, அவரும் பதிலுக்கு பயங்கர கோபக்காரர் மகாகவி பாரதியார். அவ்வளவு கோபமாக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மனைவியை திட்டி விட்டு அவர் அப்படியே போயிடுவார். பின்னாடி செல்லம்மாவினுடைய அந்த அன்பு, அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு, அவங்களுடைய கரிசனம், அக்கறையெல்லாம் அவரை சுண்டி போட்டு இழுக்கும். அப்படியே தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கும். அதில் திரும்ப வந்து தானாகவே மன்னிப்பு கோரி பேசக்கூடிய பக்குவம் நிறைந்தவராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த பாரதி செத்து போயிட்டான் செல்லம்மா, இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறது உன்னுடைய பாரதி, உனக்கு மிக பிரியமானவன். அந்த கோபக்கார பாரதி நேத்தியோடு போயிட்டான், இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறது இவனை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார். நிவேதிதா அம்மையாருடைய சந்திப்புக்கு அப்புறம் மனைவி அவர் நடத்துகிற விதமே மாறி போச்சு, அந்த கண்ணோட்டமே மாறி போச்சு. எல்லாத்துலேயுமே ரொம்ப மனைவிக்கு ஒரு அற்புதமான ஸ்தானத்தை கொடுத்து அந்த அன்போடு வாஞ்சையோடு கருணையோடு மனைவியை பார்த்தாரு. ஆனால் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சு கொடுக்காட்டாலும் கூட மனது ஏற்றுக்கொண்டது. மனைவி வந்து அற்புதமான ஒரு குணவதியாக நமக்கு வந்திருக்காங்கன்றதை மனதார ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதையையும் கொடுத்து வாழ்ந்த ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார். அவங்க ரொம்ப ஒரு விஷயம் மனசு வலிக்க அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் தேசம்தான் அவருக்கு மெயினாக இருந்தது, குடும்பங்கிறது இரண்டாம் பட்சமாக தான் இருந்தது. ஒரு மகா பெரிய கவியை நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த நெளிவு சுழிவுகளோடு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்குள் இருந்தது. 7 வயசு தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது, 14 வயசில் அவர் இருந்தார். குருவித்தலையில் பனங்காய வச்ச மாதிரி குடும்ப பாரம், அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு எதனால் கிடச்சிதுன்னா, கணவர் தேசபக்தி கொண்டவராக தேச கவிஞராக ஆகிவிட்டார். அவருக்கு அவ்வளோ பெரிய கௌரவத்தை இந்த உலகம் கொடுத்துருக்கு, இந்த ஊர் கொடுத்துருக்கு, இந்த நாடு கொடுத்துருக்குன்னா அதற்கு அந்த மரியாதைக்கு நம்மளால் பங்கம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த முழு மூச்சோடு அவர்கிட்ட எவ்வளவோ குறைகள் குடும்ப ரீதியாக எனக்கு தென்பட்ட போதிலும் கூட அதை பெருசுப்படுத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க பதிவிட்டிருக்காங்க. அவ்வளவு அற்புதமான அந்த தம்பதிகள் நம்ம கண்ணிலேயே நிறைஞ்சு இருக்கணும் எப்போவும். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதனை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.